அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எந்தெந்த போஸ்டிங்க்கு எப்போ அப்ளை பண்ணணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமாவும், அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து கால் பண்ணி பார்த்திங்கன்னா விசாரிச்சிட்ருக்கீங்க. நான் வந்து கம்மியான மார்க் தான் ப்ரோ எடுத்திருக்கேன், ஸோ எனக்கு வந்து வேலை கிடைக்குமா, 2-3 வருஷம் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு வந்து எந்த தடவை நான் அப்ளை பண்ணால் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நெகட்டிவாகவும் திங்க் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கான தெளிவான விளக்கத்தையும் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எரர்னு வருது, ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணாலும் பரல, 2 நாளாக இதே கம்ப்ளைண்ட் தான் நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, எனக்கு வந்து அப்ளைவே பண்ண முடியல ப்ரோ, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்டே நானே வந்து அப்ளை பண்ணுறதுனால எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 பேருக்கு அப்ளை பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்து தெளிவாக பொறுமையாக என்னென்ன போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ணணும், ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி வில்லேஜ் ஏரியாவை பார்த்து அப்ளை பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஸோ எல்லாருக்குமே என்னாலேயே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி கொடுக்க முடியல. ஸோ அதனால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துர்லாம், ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துர்லான்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா நான் 400 மார்க் தான் எடுத்திருக்கேன், ஒரு சில பேர் 250 தான் எடுத்திருக்கேன், ஜஸ்ட்டு பாஸ் தான் பண்ணியிருக்கேன், ஸோ எத்தனை வருஷம், அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு வந்து வேலையே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ, ஸோ நான் வந்து அப்ளை பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்க, அதே மாதிரி ஃபோட்டோ கம்ப்ரஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்றீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்பு லிங்க் அனுப்புங்கன்றீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இருந்தும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஆன்சர் தான், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, தெளிவாக அப்ளை பண்ணுறது, யாரும் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் போகக்கூடாது, அவங்களுக்கு 50 100 வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து தெளிவாக போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுன்றதை தெளிவாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள், அதே மாதிரி ஸ்கிப் பண்ணி யாரும் பார்க்காதீங்க. அந்த இடத்துல தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக கூட அந்த நீங்கள் ஸ்கிப் பண்ணுற நேரத்தில் நான் அந்த முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா உடனே வாட்ஸ்அப் வரீங்க, எனக்கு வந்து நீங்கள் சொல்லலை ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் முழுமையாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ அதை வந்து தெளிவாக சொல்லிவிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கன்வாடி வேலைவாய்ப்புகள்லாம் வேணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் வேலை அப்ளை பண்ணுற வீடியோ மீண்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்காக வந்து தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறது கடைசி வீடியோ நம்ம சேனலில் வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா திரும்ப நான் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேக் வந்துடுது, திரும்ப நான் அந்த பேஜுக்கு என்னால் போக முடியல, ஸோ அதை வந்து எனக்கு ரீக்ரியேஷன் பண்ணுங்கள், அதை நான் எப்படி எடிட் பண்ணுறது, அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேமில் வந்து கரெக்ஷன் இருக்குது, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், ஓகேங்களா? ஸோ அதில் நிறைய ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்டு அடுத்த நொடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கான நியூஸ் என்ன, ஸோ அதாவது இன்றைக்கான கவர்மெண்ட்லேருந்து என்ன வேலை வந்திருக்கு, ஸோ இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்கு அப்படின்றத வந்து தெளிவாகவும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் வேணும், ஸோ கவர்மெண்ட் ஜாப் வேணுமா, இல்லை ப்ரைவேட் ஜாப்ஸ்லாம் வேணுமா, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வேணுமா, ஸோ எந்த விதமான வேலையாக இருக்கட்டும், கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு வேலை வேணும், ஏதாவது ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, நீங்கள் ரிப்ளைவோ பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸோ வாட்ஸ்அப் பண்ணாலும் நீங்கள் சரியாக ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு காலையில் இருந்து மட்டுமே, அதாவது இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 200 பேருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஹாய் எஸ் இல்லைனா வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் திரும்ப ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். இருந்துமே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ரிப்ளை கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுப்பேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது முதல் கட்டம் அதுதான் இல்லையா? மற்ற கேள்விலாம் அப்புறம், முதல்ல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தானே இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, இந்த பேஜ் இதுதான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோ கீழே வந்து மோர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், அதாவது அப்ளை லிங்க் அப்படின்னு கொடுத்துருவேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த பேஜுக்கு வந்த உடனே முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் நம்பர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அடுத்த கட்டமே உங்களுக்கு வந்து போகும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜ் வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, நோட்டிஃபிகேஷன் இருக்குது, ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அடுத்தது ஸ்டேஜ் 2 அப்ளை ஆன்லைன் இருக்குது, அடுத்தது ஃபீஸ் வந்து இருக்குது, கேண்டிடேட் கிரிவலன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நான் எதை டச் பண்ணணும், எதை பண்ணி அடுத்த ரெஜிஸ்ட்ரே அப்ளை பண்ணணுன்றது நிறைய பேர் ஒரு கேள்வி இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து நிறைய பேர் இன்னும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இது எதுக்காக வந்திருக்கு, இது எக்ஸாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்தெந்த அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாமல் பார்க்காத இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன கம்யூனிட்டி எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்குது, ஸோ எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், இது எல்லா தகவலுமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வருங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் ஜஸ்ட் ஒரு மோட்டிவ்க்காக தான், மோட்டிவேஷனாக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணலைன்றவங்களும், அது இது வரைக்கும் நான் வந்து 3லேருந்து 4-5 தடவை வந்து 4 வருஷமாக அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களும் எல்லாருக்குமே ஒன்று விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல, அதாவது எங்கள் மாவட்டம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, ஓகேங்களா? ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு 77 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் 2024க்கு 77 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாகவே அப்ளை பண்ணவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 78 பேர் தான், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 77 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக அப்ளை பண்ணவங்க லிஸ்ட்டு 78 தான். கிட்டத்தட்ட ஒருத்தர் மட்டும்தான் மிச்சமாக எக்ஸ்ட்ரா வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 77 பேருக்குமே பார்த்திங்கன்னா லெட்டர் போயிருக்கு. அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா லெட்டர் வந்து போகலை. ஸோ இப்போ வந்து 77 பேருமே நீங்கள் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட் ஆகிட்டீங்க, உங்களை வந்து கூப்பிட்றோம், நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க, சரிங்களா? அந்த 77 பேருமே போகிறாங்க. ஸோ அதில் 76 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயோ இல்லை வந்து மெடிக்கல் டெஸ்ட்டையோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து மெடிக்கலில் வந்து ஃபிட்டாக இல்லையோ, இல்லை மார்க் வெரிஃபிகேஷனில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வச்சு இல்லையோ, அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிஜெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஒரு வேக்கன்சி இருக்குது, 77 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க, இன்னும் ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணியிருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 2ன்னு சொல்லி அவர் பேரை சேர்த்து அவருக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. நீங்கள் வாங்க, மெரிட் லிஸ்ட் 2 வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூப்பிடுவாங்க. ஸோ அவரை கூப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா, அவர் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே தெளிவாக வச்சுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவரை தான் கண்டிப்பாக எடுப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 300 மார்க் தான் எடுத்திருப்பார், சரிங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 350 எடுத்திருப்பார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லோ மார்க்காக இருந்தாலும், ஏன்னா ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை, அவங்க ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, 350 எடுத்திருந்தாலும் சரி, 400 எடுத்திருந்தாலும் சரி, அவர் செலக்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வேறு யாரும் அப்ளை பண்ணலை அந்த இடத்துக்கு. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். என்னென்னா
இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து லக்கில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கேன், நான் 300 தான் எடுத்திருக்கேன், நான் 350 தான் எடுத்திருக்கேன், 400 தான் எடுத்திருக்கேன், 450 தான் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, அதனால் நான் அப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லி யாரும் வந்து டீமோட்டிவேட்டட், அதாவது நெகட்டிவாக திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. தெளிவாக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலூர்லேருந்து, அதாவது வேலூர் குடியாத்தம் அந்த பக்கம் இருந்து ஒரு நண்பர் வந்து கால் பண்ணியிருந்தார். நான் இப்போ தான் ப்ரோ நெட் சென்டர் போனேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83 வேகன்சி அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தார். திருப்பத்தூர், ஓகேங்களா. ஸோ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 83 வேகன்சி இருக்குது ப்ரோ. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஓபிசியில் அப்ளை பண்ணலாமா, நான் ஓபிசி கேட்டகரியில் வரேன், ஸோ நான் ஓபிசியில் வந்து எந்தெந்த இடத்துக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னார். ஸோ அது வந்து நான் என்ன சொன்னேன்னா இருக்கிற அந்த 83 வேகன்சிக்குமே நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் நம்பர் போடுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா லக்கில், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ 83 வேகன்சி அவர் இருக்குது, நான் எந்தெந்த இடத்துக்குலாம் அப்ளை பண்ணியிருந்தார், அது கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எதுவுமே தெரியல. ஸோ ஆனால் நல்ல மார்க் தான் எடுத்தார், 450+ தான் எடுத்திருக்காரு. ஸோ ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 5 இடத்துக்கு நான் அப்ளை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படி நீங்கள் 5 இடத்துக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 5 இடத்துலேருந்து உங்களுக்கு, அதாவது அந்த 5 இடத்துல உங்களுக்கு காலியாக இருந்தால் மட்டும்தான், அதாவது அந்த இடத்துல வந்து நீங்கள் டாப்பராக இருந்தால் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. அந்த இடத்துல ஏற்கனவே நிறைய பேர் டாப்பராக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மீதி இருக்கிற அந்த 77 அதாவது மீதி இருக்கிற வேகன்சி, அது மொத்தம் டோட்டலாக 83 வேகன்சி. இவர் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வேகன்சி தான் டோட்டலாக. அது வந்து மைனஸ் பண்ணோம்னா அதில் மீதி இருக்கிற எல்லா வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலியாக தான் இருக்குது. ஒரு வேளை இவர் வந்து அந்த 83 வேகன்சிக்கும் அப்ளை பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் சஜஷன் கொடுத்தது என்னென்னா 83 வேகன்சிக்குமே சார் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓபிசியாக இருக்கட்டும், யூஆர் இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்ஐ எந்த வேகன்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்பர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான அவேர்னஸ் கிடையாது. அதாவது இருக்கிற மொத்த வேகன்சிக்கும் நான் அப்ளை பண்ணணுமா அப்படின்றது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்கிற, அதாவது நீங்கள் இப்போது திருவண்ணாமலை 77 வேகன்சி இருக்குன்னா திருவண்ணாமலை இருக்கிற சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 77 வேகன்சிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணி இருந்தவங்க எல்லாருமே, 10வது படிச்சிருந்த எல்லாருமே, பாஸ் பண்ண எல்லாருமே அந்த 77 வேகன்சிக்குமே அப்ளை பண்ணுங்கள் திருவண்ணாமலை சரௌண்டிங்கில். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த எல்லா வேகன்சிக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு இடம் இல்லைனாலும் இன்னொரு இடம் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ இதுதான் எல்லாருக்கும் சஜஷனாக கொடுக்குறது. மீதியெல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு மோட்டிவே, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து எதை டச் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேஜ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதை டச் பண்ண உடனே இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபர்கோட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கும். இங்கே ஏன் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. ஃபர்கோட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்கோட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து அதை வந்து ஃபர்கோட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து நான் புதுசாக பண்ணுறதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே என்ன வருதுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் கோ டு அது உங்களுடைய டீட்டெயில்ஸ், அது இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே நீங்கள் கொடுத்து சரியாக இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த வேலிடேட்டுக்கு நீங்கள் வந்து போகணும், ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து இதில் இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, அது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், ஓகேங்களா. ஸோ உங்களுடைய 10 டிஜிட் ஃபோன் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் நம்பராக இருக்கட்டும் எந்த நம்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மொபைல் நம்பரை வந்து தெளிவாக கொடுத்துருங்க. நீங்கள் மொபைல் நம்பர் 10 நம்பர் கொடுத்த உடனே அடுத்ததை வந்து வேலிடேட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வேலிடேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போட்ட நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓடிபியை வந்து வந்த உடனே அந்த ஓடிபி வந்து பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், அதில் போட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வந்துடும், சரிங்களா. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக போட்டு காமிக்க முடியாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக என்னுடைய மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, ஆதார் நம்பரு, ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாம் அந்த என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பரு, ஸோ எவ்வளோ மார்க்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து
எதுவுமே மறைக்காமல் அப்படியே போட்டு அப்ளை பண்ணி அதை வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, யூடியூப்ல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட நீங்கள் அண்ட் டேர்ம்ஸ் கண்டிஷன் அதாவது பார்த்தீங்கன்னா விதிமுறைகளை மீறிட்டீங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் அதாவது உங்களுடைய சொந்த தகவல் எதுவுமே நீங்கள் யூடியூப்பில் வந்து போடக்கூடாது. அதாவது உங்களுடைய சொந்த இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நான் சொல்கிறது அப்படி காதில் வாங்கிக்கோங்க. தெளிவாக சொல்கிறேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? முதல்ல இருக்கலையே அவங்களுடைய 10 நம்பர் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. போட்ட உடனே அதை வேலிடேட் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துறீங்களா? அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கிளிக் பண்ண உடனே ஓடிபி வந்த உடனே ஓடிபி போகிற மாதிரி ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அது பக்கத்துலேயே அதை கொடுத்து வேலிடேட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் கிடச்சிரும். அடுத்தது 2வதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது தகவல்னா இதில் தான் அனுப்புவாங்க. ஸோ மெயில் ஐடி கொடுத்த உடனே அதையும் பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வேலிடேட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த மெயிலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியும் இதில் வந்து செலக்ட் பண்ணி போட்டு இதை வேலிடேட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே வேலிடேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் 3வது ஆப்ஷனுக்கே போகணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ 3வது ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய 10வது படித்த சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அந்த நேமை தெளிவாக அதாவது ஸ்பெல்லிங் மாறாமல் அதாவது கேப்ஸில் இருந்ததுன்னா கேபிட்டல் லெட்டரில் போடுங்க. ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர் போடுங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் இருக்கான்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லா மார்க் ஷீட்லையுமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் வந்து முன்னாடி இருக்கும், இல்லைனா பின்னாடி இருக்கும். ஸோ இனிஷியல் முன்னாடி இருந்தால் முன்னாடி போட்டுக்கோங்க, பின்னாடி இருந்தால் பின்னாடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இனிஷியல் முன்னாடி இருந்தால் இனிஷியல் போட்டு நேம் போடுங்க. இல்லை பேர் இனிஷியல் இருந்து பின்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 4வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டியன் யாரோ உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இல்லை வந்து சேத்துப்பா இந்த மாதிரி அதாவது ஒரு சில பேருக்கு வந்து அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கார்டியனாக இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டி, அவங்களுடைய பேரை போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, ஆதார் கார்டு இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கும், ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கும் இல்லையா அவங்களுக்குன்னு. ஸோ அவங்களோட நேம் எப்படி இருக்கோ அந்த ப்ரூஃபில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி இங்கே செலக்ட் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 4வது முடிஞ்சதா. அடுத்தது 5வது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து தெளிவாக வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, நான் ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்குது, என்னோடய சர்டிஃபிகேட்டில் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதில் தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அந்த மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்ட்லேயும் மாற்றிக்கோங்க. வேறு எதில் இருந்தாலும் அதே மாதிரி அது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்னென்ன இருக்கோ அதுவே வந்து எல்லாத்துலேயும் மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 5வது இல்லையா. அடுத்தது 6வது வந்து ஜெண்டர். நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதில் வந்து யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியில் வரீங்கன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ்சியா, எஸ்டியா, எம்பிசியா, பிசியா, எஸ்சிஏவா, பிசிஏவா, ஸோ இதில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த சர்க்கிளில் நீங்கள் வந்து 10வது முடிச்சிங்க, அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சர்க்கிளில் முடிச்சிங்களா, இல்லை கர்நாடகா ஸ்டேட்டில் முடிச்சிங்களா, ஸோ எல்லாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே முடிச்சிங்களோ அந்த சர்க்கிள்குள்ளே அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், அதாவது எந்த இயரில் நீங்கள் வந்து 10வது முடிச்சிங்களோ அந்த இயரை வந்து தெளிவாக இதில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாதவங்க 10வது படித்த சர்டிஃபிகேட்டில் மேலே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக தெளிவாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டர் யுவர் டெக்ஸ்ட் யுவர் ஷோ. அது இப்படின்னு என்ன இருக்குன்னா, நீங்கள் அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேப்சா கோடு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேப்சா கோடு எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டோ இல்லை மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து டைப் பண்ணணும். அது எல்லாமே இது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா LU4Y8 இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில், அதாவது இப்போ சர்ச் பண்ணுற பாருங்களா, இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பேஜுக்கு போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே போட்டால் தான் அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இங்கே போட்டோம்னா எனக்கு பிரச்சனை வருது. ஸோ அதனால தான் வந்து அப்படியே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ யாரும் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ அதில் வந்து என்னென்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆவதுல என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து 10த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலே கிடையாது, சயின்ஸில் வந்து ப்ராக்டிக்கலே கிடையாது, தியரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு தியரி மட்டும் இருந்தது அப்படின்னா தியரி மட்டும் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய தமிழில் எவ்வளோ, அதே மாதிரி இங்கிலீஷில் எவ்வளோ, மேக்ஸில் எவ்வளோ, சயின்ஸில் எவ்வளோ, சோசியல் சயின்ஸில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும். அதாவது நீங்கள் சைடில் பார்த்துட்டு ஒவ்வொன்றா பொறுமையாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் தெளிவாக டைம் ஆனால் கூட பொறுமையாக நின்று அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னால் எல்லாருக்குமே அப்ளை பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து நான் சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ சாரி, ஒரு சின்ன ஒரு ஃபோன் வந்துருச்சு. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் இஷ்யூ இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை வருது நமக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கு தான் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா? ஃபோட்டோவும் உங்களுடைய சிக்னேச்சர் சைனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் இல்லையா? உங்களுடைய ஃபோட்டோ வந்து அதாவது அது மட்டும் நான் சஜஷன் கொடுக்குறேன். ஃபோட்டோ வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கம்ப்ரஸ் பண்ணுற அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் வரும். ஓகேங்களா? ஸோ எந்த ஆப் இறக்குனாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபியில் ஒரு ஆப்ஷன் வரும். கேபி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து எவ்வளோ கேபிக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதில் வந்து கேபின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 40 கேபின்னு கொடுங்க. அது கம்ப்ரஸ் ஆகி கிட்டத்தட்ட 40லேருந்து ஒரு 50க்குள்ளே ஏதாவது ஒரு கேபிள் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது சிக்னேச்சருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ கம்ப்ரஸர் அண்டு சைன் கம்ப்ரஸர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கும் போட்டாச்சு, சிக்னேச்சரும் போட்டாச்சு இல்லையா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டாக தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கம்யூனிட்டிக்கு அதாவது எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸ் வந்து கிடையாது சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லாருக்குமே பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சிஏ, ஸோ பிசி, ஓபிசி, யூஆர் இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபீஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபீஸ் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து ஃபீஸ் பேமெண்ட் இருந்துச்சு இல்லையா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதே. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயந்தான் எல்லாருமே பொறுமையாக பண்ண மாட்டேன்றீங்க, தெரியலன்றீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தா நீங்களே அப்ளை பண்ணி தரீங்களான்றீங்க. கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணி தரேன். அப்ளை பண்ணி தரமாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா வந்து எனக்கும் டைம் கிடையாது. அதேமாதிரி ஒரு நாளைக்கு வந்து 4, 5 பேருக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணி தரேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த மாதம் வந்து 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட இன்னும் 15 நாள் 20 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நானே கூட அப்ளை பண்ணி தரேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் அடிக்கடிக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். திரும்ப மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காதீங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை ஆயிரம் ஒரு மெசேஜ் போட்டாலே கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்தனால கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளைக்கு வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி அப்ளை பண்ண தெரியாதவங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். நானே வந்து அப்ளை பண்ணி தரேன். ஸோ எல்லாருக்குமே இதோட என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லாதவங்க மீண்டும் நான் சொல்கிறேன், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. திரும்ப மெசேஜ் போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு வந்து தெளிவாக வந்து 500 மெசேஜ் போடுங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்றதை கொஞ்சம் காது கொடுத்து கவனிங்க. ஸோ நான் எப்போ ரிப்ளை கொடுக்குறேனோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். திரும்ப மெசேஜ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணி தரேன். எல்லாருக்குமே அப்ளை பண்ணி தரேன். ஸோ பொறுமையாக இருங்க. ஸோ அதை வந்து தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன். அடுத்ததாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி. ஸோ எனக்கு வந்து ப்ரோ நான் வந்து 350 தான் எடுத்திருக்கேன்.
ஸோ நான் எங்கே அப்ளை பண்ணணும்? நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, வில்லேஜ் ஏரியா பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண சொன்னீங்க. ஆனால் எனக்கு எந்த இடத்துல வில்லேஜ் ஏரியா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எந்தெந்த ஏரியா வில்லேஜ் ஏரியான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியா. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பகுதின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை முக்கியமான பகுதி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருப்பத்தூர் மாவட்டம், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிருஷ்ணகிரி, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாக்கெலாம் உங்களுக்குன்னு தெரிஞ்ச ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஏரியா தான். ஸோ அந்த வில்லேஜ் ஏரியா வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது, ஓகேங்களா? ஸோ அது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த மாவட்டத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய மாவட்டம் இல்லை, ஸோ அப்படி இல்லைனா என்னோடய மாவட்டமே வில்லேஜ் மாவட்டம் தான், ஸோ அது பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஏரியா தான், ஸோ அதனால் இந்த இடத்துல நான் பார்த்து அப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் ஓகே தான். எனக்கு தேவை உங்களுக்கு வேலை கிடைக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல பண்ணால் வேலை கிடைக்கணுன்றதை சொல்கிறது என்னோடய கடமை. ஓகேங்களா? அதே மாதிரி வில்லேஜ் ஏரியாவை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேளை உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் எந்தெந்த இடத்துல எல்லாம் வில்லேஜ் ஏரியா இருக்குது அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இதில் இந்த வில்லேஜ் ஏரியான்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது ப்ரிஃபரன்ஸ்னால் என்னன்றதே நிறைய பேருக்கு வந்து தெரியல. அந்த ப்ரிஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னா முன்னுரிமை. நீங்கள் இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 77 வேக்கன்சி இருக்குது இல்லையா, அந்த 77 வேக்கன்சிக்குமே உங்களுக்கு முதல்ல எந்த இடத்துல வேலை வேணும்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அதாவது இப்போது புதுப்பாளையம்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ செங்கம்பக்கத்தில் ஒரு புதுப்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த புதுப்பாளையன்ற ஒரு ஏரியாவில் எனக்கு வேலை இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் அங்கே தான் எனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு அங்கே இடத்துல வந்து வேலை கிடையாது, இன்னொரு இடத்துல கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு இடத்துல வந்து 2ஆம் நம்பர் போடணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணணும், புதுப்பாளையம் அடுத்து எங்கே இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காரப்பட்டு இந்த பக்கம் ஏரியாவில் வந்து வேலை இருந்தால் எனக்கு கொடுங்க சொல்கிறீங்க. அங்கேயும் இல்லைனா அடுத்த பக்கம் நமக்கு எங்கே இருக்குது, ஸோ அடுத்த ஏரியா நமக்கு பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து 3ஆம் நம்பர் போடணும். ஆக முதல்ல 77 வேக்கன்சியுமே நீங்கள் அப்ளை பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் எது எனக்கு கிட்ட இருக்குது பக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் தனியாக 1, 2ன்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸுக்கு போடணும். அதேமாதிரி ப்ரிஃபரன்ஸ்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே அப்ளை பண்ணி தாங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணி தரேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து இன்னும் என்ன கேள்வி கேட்டீங்க? ஸோ அடுத்தது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்தேன் ப்ரோ, மற்ற வீடியோஸ்க்கும் பார்த்திங்கன்னா உங்கள் சேனலோட வீடியோஸ்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ப்ரோ. ஸோ உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணணும், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், ஸோ என்னாலேயும் முடியும், அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கு வந்து இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ், அதாவது பார்த்திங்கன்னா நாலேஜ் இருந்துமே கூட ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ளை பண்ணலாமா, அது மோட்டிவேட்டட், அதாவது அவங்களுக்குள்ளேயே அவங்கள தாழ்த்திக்கிறது. ஸோ என்ன தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்திப்பாங்க. ஸோ எனக்கு வந்து கிடைக்காது, அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து யாருமே பண்ணாதீங்க. என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியுன்றதை தெளிவாக வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து வேலை கிடைக்கும், நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன், அதுக்கான முயற்சி பண்ணுவேன்றதை தெளிவாக நீங்கள் உறுதியாக இருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்க விரும்புகிறது. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான வேலை வாய்ப்புகள்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை கேட்டுட்டு கண்டிப்பாக நான் வந்து வீடியோவும் மேக் பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ வந்து நாளைக்கு வரும். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது, ஸோ அதுபடி நிறைய தகவல் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே நான் வந்து 1 by 1 கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டீச்சர் வேலைகள்லாம் சொல்லுங்கள், போலீஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வேலைவாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து ரயில்வே துறையிலேருந்து வேலைவாய்ப்புகள்லாம் வேணுமான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ யாருக்கெல்லாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை வேணும், ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்த உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரயில்வே துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய இன்னும் 2 நாளுக்குள்ளே நான் கண்டிப்பாக வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் விசாரித்து தெளிவாக தான் போட முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கடுத்த நாள் வந்து ரயில்வே துறையிலேருந்து எவ்வளோ வேலை இருந்தது தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் நம்ம சேனலோட வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அப்டேட். ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீண்டும் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோட்டிவான வீடியோஸும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வந்து முழுமையாக பார்த்தவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது துறையிலேருந்து உங்களுக்கு, அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில் எனக்கு வேலைக்கு போனால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விருப்பமாக இருக்கும்னு சொல்லி இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையுமே நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வீடியோ ஒன்று இது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுற வீடியோ இது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த தகவலாம் தெரிஞ்சுக்கட்டும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கேட்ட கேள்விகள் அதே மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து பேசிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம். அதே மாதிரி இன்னும் 15 நாள் 20 நாள் டைம் இருக்குது. கொஞ்சமாக பொறுமையாக இருங்க. நானே கூட அப்ளை பண்ணி தரேன். அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளுக்கு சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் போதும். தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.